எப்பொழுதும் போல் சண்டே அப்படின்னா காலைல எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு நான்வெஜ் வாங்க போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்குள்ளேயே காலையிலேருந்து அந்த மதியானம் டக்கு டக்குன்னு போயிடும். ஆனால் புரட்டாசி சண்டே அப்படிங்கிறதுனால நோ நான்வெஜ்ஜாக, அதனால நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. மெதுவாக உட்காந்து பிள்ளைங்களோடலாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து தயிர் சாதமும் பீட்ரூட் தான் காயில் இருந்துச்சு, அதை வச்சு பக்கடாவும் பண்ணிடலான்னு தான் செஞ்சேன். பீட்ரூட்டே சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டை எந்த அளவு குட்டியாக கட் பண்ணிக்க முடியுமோ நைஸாக அந்த அளவு கட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பை வந்து நசுக்கி போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் கடல மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பக்கடா பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு எண்ணெயில் குட்டி குட்டியாக போட்டு பொரிச்சு எடுக்கணுங்க. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா பீட்ரூட் நல்லா வெந்து அப்போ தான் முறுமுறுன்னு கிடைக்கும். தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.